உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். தன்னோட அறைக்கு போன விக்ரமன் குழந்தைய அணைச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கினான். அவன் ரித்தன்யா விட்டு விலகும் போதே காலையில மணி 5 தாண்டி இருந்தது. அதனால கொஞ்ச நேரம் மட்டும்தான் குழந்தை பக்கத்துல படுத்தவன் அலுவலகத்திற்கு கிளம்பும் நேரம் வந்தவுடன் குளிச்சுட்டு உடையை மாத்திக்கிட்டு பாத்ரூமை விட்டு வெளில வந்தான். அப்பவுமே ரித்தன்யா வந்து குழந்தைய தூக்கவே இல்லை. குழந்தை பெட்ல படுத்தபடியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தது. அதை பார்த்தவன் குழந்தைய எடுத்து சமாதானம் பண்ணிட்டு அவளோட அறைக்கு போய் ரித்தன்யாவை பார்த்தான். அவ அசந்து தூங்கிட்டு இருந்தா. தூங்கும் பொழுதும் அவளுடைய முதுகு அழுகையில குலுங்கிக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்தவனுக்கு மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருந்தது. அவனுக்கு அவன் மேலேயே கோபமும் வந்துச்சு. அவ பக்கத்திலே உட்கார்ந்து அவளுடைய முதுக தடவி கொடுத்தான். அவன் தடவி விட்டதுல கொஞ்சம் அமைதியாயி ரித்தன்யாவோட விக்கலும் கேவலும் குறைய அமைதியா தூங்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரம் இருந்து அவளுடைய தலையில கை வச்சு கூந்தல தடவி விட்டவன் முதுக ஆறுதலா தட்டியும் கொடுத்தான். அதுக்கப்புறம் அவளுடைய நெற்றியில அழகான ஒரு மென்மையான முத்தத்தை அவளுக்கு பரிசா கொடுத்துட்டு அந்த அறையை விட்டு வெளியில போனான். அவன் கைப்பட்டதும் அமைதியா தூங்கி போனான் அவனுடைய ஆசை மனைவி. குழந்தைய எடுத்துக்கிட்டு கீழே போன விக்ரமன் பங்கஜத்துக்கிட்ட குழந்தைய கொடுத்தான். அக்கா, இன்னைக்கு ரித்தன்யாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால குழந்தைய அவகிட்ட இன்னைக்கு மட்டும் அனுப்ப வேண்டாங்க்கா. நான் சாயங்காலம் வந்து குழந்தைய உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் குழந்தை உங்ககிட்டயே இருக்கட்டும். அவளா எப்போ எந்திரிச்சு வந்து சாப்பிட்றாளோ அது வரைக்கும் அவளை நீங்க தொந்தரவு பண்ண வேண்டாம். அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னவன் குழந்தைய பங்கஜத்துக்கிட்ட கொடுத்துட்டு காலை உணவை சாப்பிட்டுட்டு தன்னோட அலுவலகத்துக்கு போனான் விக்ரமன். பங்கஜம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் குழந்தை கூட விளையாடினதுக்கு அப்புறம் அது தூங்கிடுச்சு. அதை தொட்டில போட்டு ஆட்டி தூங்க வச்ச பங்கஜம் ரித்தன்யா இன்னுமே கீழே வராத உணர்ந்து மேல போய் அவளோட அறையில பார்த்தா. அவ இன்னுமே தூக்கத்துல இருக்கிறத பார்த்து பக்கத்துல போய் காய்ச்சல் ஏதாவது வந்திருக்கோ அப்படின்னு நினைச்சு அவ நெத்தியில கை வைக்க போனா பங்கஜம். அப்போ அவளுடைய முகத்தையும் அவளுடைய கோலத்தையும் கண்டு பதறி போனான். உடனே விஷயம் புரிய அவளை தொட்டு மெதுவா எழுப்பினான். ஆனா அவளால எழவே முடியாம கண்களை விழிச்சு பார்க்கவும் வேற ஒண்ணுமே அவளை கேட்காம, நீங்க மெதுவா எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வாமா ரித்தன்யா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு மேல வரேன், கீழே நீங்க வர வேண்டாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த அறையை விட்டு வெளில போனான் பங்கஜம். பங்கஜத்துக்கு நேத்து நடந்தது எல்லாம் புரிஞ்சிருந்தது. ஆனா ரித்தன்யாவை சமாதானப்படுத்துற வழிதான் அவளுக்கு தெரியல. ஒரு கணவன் பொறுப்புல இருந்துட்டு தன்னோட மனைவியை இப்படி சித்திரவதை செய்யறவன் என்ன மனுஷனும் அப்படின்னு கூட ஒரு வினாடி அவளுக்கு தோன்றத்தான் செஞ்சது. ஆனா எத்தனையோ வருஷம் இந்த வீட்டுல வேலைக்காரியா வேலை செஞ்சிருக்கா. ஆனா ஒரு நாள் கூட விக்ரமன் தம்பி தன்னை வேலைக்காரியா பார்த்ததே இல்லை. அன்பா அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவான். அப்படி இருக்கிற பையன் தன்னோட மனைவியை இப்படி கோரமா சிதைச்சிருக்கான்னா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு தன்னோட மனசு சமாதானப்படுத்தினவ ரித்தன்யாவுக்கு தேவையான மருந்துகளையும் உணவுகளையும் எடுத்துக்கிட்டு மேல போனான். பங்கஜம் வரும்போது ரித்தன்யா எழுந்து குளிச்சுட்டு படுக்கையில சாஞ்சு உட்காண்டிருந்தா. அவளை பார்க்கவே பாவமா இருந்தது பங்கஜத்துக்கு. ஆனா நேத்து நடந்ததை பத்தி அவ எதுவுமே கேட்காம அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு உடம்புல இருந்த அவளுக்கு தெரிஞ்ச காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டா. உடல் காயத்துக்கு மருந்து போட்ட பங்கஜத்தால ரித்தன்யாவோட மனக்காயத்திற்கு எப்படி மருந்து போட முடியும்? கண்களை எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காண்டிருந்தா ரித்தன்யா. பங்கஜத்துக்கும் அவளை பார்க்க ரொம்ப வேதனையா இருந்தது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவளுடைய கைகளை பிடிச்சுக்கிட்டே இருந்தா பங்கஜம். கொஞ்ச நேரம் கழிச்சு, குழந்தை எங்கக்கா அப்படின்னு மெதுவான குரல்ல கேட்டா ரித்தன்யா. அவ பேசுனதே போதும் அப்படின்னு நினைச்சு பெருமூச்சு விட்ட பங்கஜம், குழந்தை நல்லா தூங்குற ரித்தன்யா, நீங்க நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன் சரியா
அப்படின்னு சொன்னவகிட்ட அத்தையும் மாமாவும் அப்படின்னு இழுத்தா. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் அத்தையும் மாமாவும் கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டுட்டு நல்லா தூங்குறீங்கன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்குங்க. நானே மத்தியானத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையை விட்டு வெளியில் போனா பங்கஜம். ரித்தன்யாவுக்கு அதுக்கு மேலே தூக்கமே வரல. எந்த பக்கம் படுத்தாலும் அவனுடைய நினைவும் அவனால அவ உடம்புல ஏற்பட்ட காயங்களுடைய வலியுமே அதிகமா இருந்தது. கொஞ்ச நேரம் திரும்பி திரும்பி படுத்து பார்த்தவ ஒன்னும் தூங்க முடியாம எழுந்து உட்கார்ந்தா. இனி தூக்கம் வராது அப்படின்னு நினைச்சவ அந்த அறையில இருந்த தன்னோட பெட்டியில ஒரு நாவலை எடுத்து படிக்க தொடங்கினான். அதை கவனம் பதிச்சா ஒருவேளை விக்ரமனோட நினைவு வராமல் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அதுல கவனமா படிக்க ஆரம்பிச்சா. நாவல் ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. அதை படிச்சுக்கிட்டே அவளையும் அறியாம அப்படியே தூங்கியும் போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட அரை கதவை திறந்துகிட்டு பங்கஜம் உள்ள நுழைந்த அந்த சத்தத்துல கண் விழிச்சு பார்த்தா ரித்தன்யா. ரித்தன்யாவை பார்க்க வந்த பங்கஜம், ரித்தன்யாமா, பாவனாவோட அம்மா உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரோகிணி அம்மாவும் சதாசிவம் ஐயாவும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காங்க. குழந்தை மேதா இப்போ பவித்ரா அம்மா கிட்ட தான் விளையாடிட்டு இருக்கு. உங்களை பார்க்கவே போக மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன். ஆனாலும் கண்டிப்பா ஒரு தடவையாவது உங்களை பார்க்கணும்னு நிக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன பண்றதே தெரியல அப்படின்னு கைகளை பெசிக்கிட்டே சொன்னான் பங்கஜம். அதை கேட்ட ரித்தன்யா, அவங்களுக்கு என்னை ஏதாவது பேசாம போனா தூக்கம் வராது போல இருக்கு அப்படின்னு நினைச்சவ, சரிக்கா நானே கீழே வரேன் அப்படின்னு படுக்கையிலிருந்து எழ போனா. ஆனா அவளால நிக்கவே முடியாம கீழே சரிய போனவள ஓடி வந்து தாங்கிட்டா பங்கஜம். என்ன இவ்வளவு முடியாம இருக்கீங்க? இப்ப போய் எப்படி அவங்கள கீழே வந்து பாப்பீங்க? நான் வேணா அவங்கள மேல வர சொல்லவா அப்படின்னு கேட்டா பங்கஜம். அவ திரும்பி படுக்கை அறைய சுத்தியும் பார்த்தா. படுக்கையெல்லாம் நேத்து அவங்க இருந்த நிலையோட அடையாளம் தெரிஞ்சது. அப்புறம் என்ன நினைச்சாலும், வேண்டாங்க்கா நானே வரேன், அவங்க என்னோட படுக்கை வரைக்கெல்லாம் வரவே வேண்டாம், அப்புறம் அதுக்கும் ஏதாவது குத்தம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சவ மெதுவா பங்கஜத்தை பிடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா. ஆனா பங்கஜத்திற்கு ரித்தன்யா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. அவ என்னதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் அவ கழுத்துலையும் கன்னத்திலையும் உதட்டுலையும் விக்ரமனுடைய பல் தடயம் நல்லாவே தெரிஞ்சது. இத பவித்ரா பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு பங்கஜத்துக்கு கொஞ்சம் பயமா கூட இருந்தது. அதை பார்க்கும்போது பவித்ராவுக்கு ரித்தன்யா என்ன பதில் சொல்லுவா அப்படின்னு அவளுக்கு எதுவும் புரியல. அவளை கைத்தாங்களா அறைய விட்டு வெளியே நடத்திட்டு போனப்போ பங்கஜம் மனசுல உள்ளத அப்படியே ரித்தன்யா கிட்ட சொன்னான். ரித்தன்யாமா, இப்போ உங்க முகத்துல கழுத்துல எல்லாம் நிறைய காயம் இருக்கு. இப்படியே பவித்ராமா முன்னாடி நிக்க போறீங்களா? அப்படி நின்னா அவங்க விக்ரமன் தம்பி பத்தி தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு சொன்னா பங்கஜம். அதை கேட்ட ரித்தன்யா, என்ன வேணாலும் நினைச்சிட்டுங்கா, அதுக்காக அவங்கள பார்க்காம நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? அது இன்னும் தப்பாயிடும். அத்தையும் மாமாவும் என்னை இந்த கோலத்துல பார்க்காம இருந்தா எனக்கு அதுவே போதும். இவங்க பார்த்தா எனக்கு என்ன, என்ன நினைச்சிட்டா எனக்கு என்ன அப்படின்னு ஒரு விரக்தியோட சொன்னவளை கீழே பங்கஜம் கூட்டிட்டு போய் அவளை கைத்தாங்களா பிடிச்சுக்கிட்டு பவித்ரா முன்னாடி போய் நின்னா. பவித்ரா குழந்தையோட கொஞ்சம் விளையாட்டு இருந்தா. தன்னோட அருகில ஏதோ நிழல் படவும் நிமிர்ந்து பார்த்தவ அதிர்ந்து போனா. ரித்தன்யாவை இந்த கோலத்துல பார்த்த பவித்ராவுக்கு நேத்து நைட்டு விக்ரமன் என்ன பண்ணிருப்பாங்கிறது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மறுபக்கம் கொஞ்சம் பயமா கூட இருந்தது. இவளை இவ்வளவு காயப்படுத்தியவனுக்குள்ள காதல் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷம் இருந்தது. ஆனா இதன் விளைவா அவ கருத்தடிச்சிட்டா, அதுக்கப்புறம் மேதாவை இவ எப்படி அன்பா பாத்துக்குவா? பாவனாவோட குழந்தை அனாதை ஆயிடுமே அப்படிங்கிற பயமும் ஒரு பக்கம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த பயத்தை அவகிட்ட காட்டிக்காம ரித்தன்யாவை பார்த்து, என்ன விக்ரமன் பாவனாவோட நினைவுல உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான் போல இருக்கே,
உடம்பெல்லாம் இப்படி காயமா இருக்கு அப்படின்னு நக்கலா கேட்டா. அதை கேட்ட ரித்தன்யா பங்கஜத்தை திரும்பி ஒரு பார்வை பார்த்தா. பங்கஜம் அந்த பார்வையை புரிஞ்சுக்கிட்டு குழந்தை மேதாவை பவித்ரா கிட்ட இருந்து வாங்கிட்டு உள்ள போனா. அவ போற வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்த ரித்தன்யா மெதுவா பவித்ராவை பார்த்து திரும்பினா. இதோ பாருங்க சித்தி, அவர் என்னோட புருஷன். அவருக்கு நான் பொண்டாட்டி. இது என்னோட குடும்பம். இதுல தலையிடுற உரிமை உங்களுக்கு இல்லவே இல்லை. நீங்க மேதாவை தானே பார்க்க வந்தீங்க. அவ உங்களோட பேத்தி. அவளை பார்க்கறதுக்கும் அவ கூட விளையாடுறதுக்கும் கொஞ்சறதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா விக்ரமனுக்கும் எனக்கும் நடக்கிறது எங்களுடைய குடும்ப விஷயம், எங்களோட பர்சனல். அதை பத்தி பேசுற உரிமையும் விமர்சனம் பண்ற அருகதையும் இங்க யாருக்கும் கிடையாது. நீங்க மேதாவை பார்க்க வந்தீங்கன்னா மேதாவை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிக்கோங்க. என்கிட்ட தேவையில்லாத வம்பு பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். விக்ரமன் என்னோட புருஷன். அவருக்கு என்ன அடிக்கிறதுக்கும் கொஞ்சறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா அவருடைய பொண்டாட்டினா. அதை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு தான் எந்த உரிமையும் இல்லை. இப்போ நீங்க மேதா கூட கொஞ்சம் விளையாடிட்டீங்கன்னா கிளம்பலாம். அத்தையும் மாமாவும் பக்கத்து கோயில் பூஜைக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். நீங்க நாளைக்கு வந்து அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா. அதை கண்ட பவித்ராவுக்கு கோத்துல கண்கள்லாம் சிவந்து போச்சு. ஏய், என் பொண்ணு பாவனா போட்ட பிச்சையில தானடி இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்க. அதை மறந்துடாத. அவ மட்டும் இல்லைனா இதோ இப்ப நீ சொல்றியே உன்னோட புருஷன் விக்ரமன், அந்த வார்த்தைய நீ இன்னைக்கு சொல்லியிருக்கவே முடியாது. நன்றி கெட்ட ஜென்மம் நீ எல்லாம். உன்கிட்ட போய் அனுதாபப்பட்டேன் பாரு, என்ன எதுலையாவது அடிக்கணும் அப்படின்னு சொன்னவன் திரும்பி வீட்டை விட்டு வெளில போறதுக்கு நகர்ந்து போனான். அப்போ திடீர்னு நின்று ரித்தன்யாவை திரும்பி பார்த்தா. இதோ பாருடி, நீ உன் புருஷன் கூட கொஞ்சம் கொலாவு இல்ல அடிச்சுக்கோ புடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா என்னோட பேத்தி மேதாவை நல்லபடியா வளர்த்துறேன்னு தான் பாவனா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை என்னைக்குமே மறந்துடாத அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ரித்தன்யா, உங்க பேத்தி எப்போ என் கைக்கு வந்தாலும் அப்பவே அது என்னோட குழந்தை. என்னோட குழந்தைய நான் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நீங்க சொல்லி எனக்கு தெரிய வேண்டாம். நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு வாசலை நோக்கி கைகளை நீட்டினா ரித்தன்யா. பவித்ராவுக்கு இந்த ரித்தன்யா இப்படி பேசுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஊம கொட்டா மாதிரி அமுக்கமா இருந்துட்டு எவ்வளவு பேச்சு பேசுறா இவ. ஒரே நாள்ல விக்ரமன் கூட இருந்ததுக்கு இவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் ஒரு வினாடி ரித்தன்யாவை முறைச்சு பார்த்துக்கிட்டு நின்னா. அடுத்த வினாடி மனசுக்குள்ள, இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டல, நான் பவித்ராவே இல்லடி அப்படின்னு நினைச்சபடி விறுவிறுன்னு வீட்டை விட்டு வெளில போனா பவித்ரா. பவித்ரா வெளியில போனதும் அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சோட பங்கஜத்தை கூப்பிட்டா. பங்கஜம் கையில மேதாவோட வர்றத பார்த்து மேதாவை தான் கையில அன்பா வாங்கிக்கிட்டா ரித்தன்யா. குழந்தையோட நெற்றி கூந்தல அன்பா ஒதுக்கி விட்டவ குழந்தைக்கு அன்பா முத்தமும் கொடுத்தா. குழந்தை அழகா சிரிச்சபடி ரித்தன்யாவை கட்டிக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லுச்சு. அந்த அம்மாங்கிற வார்த்தையில ரித்தன்யா மனமுருகி போனான். இத்தனை நாட்கள்ல மேதா தன்னை அம்மான்னு கூப்பிட்டதே இல்லை. இப்போ என்ன நினைச்சாலும் திடீர்னு அம்மான்னு கூப்பிடுறா. அதை கேட்ட பங்கஜத்திற்கும் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அன்போட அவங்கள ரெண்டு பேரையும் பார்த்தா. ரித்தன்யா குழந்தைய வாரி அணைச்சுக்கிட்டு குழந்தைக்கு முகமெல்லாம் முத்தத்தை அள்ளி வழங்கினா. அப்புறம் குழந்தைய அணைச்சுக்கிட்டு பங்கஜத்தை பார்த்து, அக்கா, குழந்தை இனி என்கிட்டயே இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கு குழந்தைக்கு சாப்பாடு மட்டும் மேல கொண்டு வந்து தரீங்களா, நான் ஊட்டி விட்டுடுறேன் அப்படின்னு பங்கஜம் சம்மதம் சொன்ன உடனே குழந்தைய எடுத்துக்கிட்டு தன்னோட அறைக்கு போனான் ரித்தன்யா. குழந்தை கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவளுக்கு உணவு கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா. குழந்தையும் நல்லா தூங்குச்சு. அவளை அணைச்சபடியே வெகு நேரம் தூங்கி போனா ரித்தன்யா. அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்த விக்ரமன் ஹால்ல சதாசிவமும் ரோகிணி உட்கார்ந்து இருந்ததை பார்த்து அவங்க கிட்ட பேசுறதுக்காக உட்கார்ந்தான் விக்ரமன். தன்னோட பையன் தான் கிட்ட வந்து உட்கார்ந்ததும் சதாசிவம் கொஞ்ச நேரம் பிசினஸ் பத்தி எல்லாம் பேசினாரு. ரோகிணிக்கு விக்ரமன் கிட்ட ரித்தன்யாவுக்கு அடிக்கடி வர போன் காலை பத்தி பேச மனசே வரல. எங்க சதாசிவம் பேசும்பொழுது ஏதாவது உளறி வச்சிருவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தா ரோகிணி.
ஆனா சதாசிவமும் ரித்தன்யாவை பத்தி ஒரு வார்த்தை குத்தம் சொல்லவே இல்லை. விக்ரமனுக்கு தன் பெற்றோர்களுக்கு ரித்தன்யா மீது சந்தேகம் வந்திருக்கலான்னு நினைச்சவன் அவங்க 2 பேருமே இது நாள் வரைக்கும் இத பத்தி பேசாம இருக்கிறத பார்த்து மனசுக்குள்ள தன்னோட பெற்றோர்களை மெச்சிக்கிட்டான். கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு தன்னோட அறைக்கு வந்தான் விக்ரமன். அவன் போனதும் ரோஹிணி சதாசிவத்தை பார்த்து, நல்ல வேலைங்க, நீங்க ஏதாவது ரித்தன்யாவை பத்தி தப்பா ஏதாவது சொல்லுவீங்களோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு தன்னோட கணவன் கிட்ட சொன்னான். அது எப்படி ரோகிணி, நம்ம வீட்டு மருமகளை பத்தி நம்ம பையன் கிட்டயே தப்பா என்னால பேச முடியும்? எதுவா இருந்தாலும் இந்நேரம் விக்ரமனுக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் அதை பத்தி பேசுறதுனால அவங்களுக்குள்ள விரிசல் தான் அதிகமாகுமே தவிர ஒற்றுமையும் சந்தோஷமும் வரவே வராதே. அதனாலதான் இத பத்தி எல்லாம் எதுவுமே விக்ரமன் கிட்ட நான் பேசவே இல்லை. நீ பேசுவேன்னு நான் நினைச்சேன், ஆனா நீயும் பேசல போல அப்படின்னு தன்னோட மனைவியை மெச்சியபடி சொன்னாரு சதாசிவம். தன்னோட கணவனோட பாராட்டுதலுக்கு வெக்கத்தோட புன்னகைச்சுக்கிட்டா ரோகிணி. பவித்ரா ரித்தன்யா கிட்ட பேசிட்டு தன் கணவனை நேர்ல சந்திக்க அவருடைய அலுவலகத்துக்கே போனான். வாசன் தன்னோட அலுவலகத்துல ஏதோ ஃபைல பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ தன்னோட அறைக்கதவை திறந்துக்கிட்டு வந்த மனைவியை பார்த்ததும், இந்த நேரத்துல இவ எங்க அப்படின்னு திகைச்சு போய் விழிச்சாரு. என்ன பவித்ரா, இந்த நேரத்துல ஆபீஸ்க்கே வந்திருக்கேன்? ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படி இருந்தா எனக்கு போன் பண்ணிருக்கலாமே, நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொன்னாரு வாசன். தன் கணவனை பார்த்தபடி அவருடைய எதிர் நாற்காலில வந்து உட்கார்ந்த பவித்ரா, இல்லைங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பதட்டத்தோடு சொன்னவளை உன்னிப்பா கவனிச்சாரு வாசன். ஒருவேளை ஜெகன் பண்ண தப்பு பவித்ராவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற தவிப்பு அவர் மனசுல எழுந்தது. ஆனா பவித்ராவோ ஜெகனை பத்தி பேசாம ரித்தன்யா பத்தி பேச ஆரம்பிக்கவும் அதை கூர்ந்து கவனிச்சாரு. ரித்தன்யாவுக்கும் விக்ரமனுக்கும் நடுவுல கணவன் மனைவி உறவு வந்துருச்சுங்க. அதை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. விக்ரமன் ரித்தன்யாவை காதல் மனைவியா ஏத்துக்காம போனாலும் அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு ஏற்பட்டிருக்கு. அதை நினைக்கும் போது நம்ம மீதாவை அவங்க அனாதைய விட்டுருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொன்னா பவித்ரா. அதை கேட்ட வாசன், என்ன பவித்ரா, விவரம் புரியாம பேசிட்டு இருக்கேன். அதுக்காக விக்ரமனும் ரித்தன்யாவும் கடைசி வரைக்கும் ஒன்னு சேராமையா இருப்பாங்க? அதெல்லாம் நடக்கிற காரியமா? விக்ரமனுக்கும் ரித்தன்யாவுக்கும் ஏற்கனவே காதல் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது 2 பேருக்குள்ளேயும் தாம்பத்தியம் எதிர்காலத்துல நடந்துதானே ஆகணும். அத போய் இவ்வளவு சீரியஸா பேசுறியே அப்படின்னு கேட்டாரு வாசன். அது என்னோட கவலையே இல்லைங்க. அதுல இப்போ ரித்தன்யா கர்ப்பமானா நம்ம பேத்தி மேதாவோட நிலைமை என்ன ஆகும்னு தான் கவலையா இருக்கு அப்படின்னு சொன்ன பவித்ரா கிட்ட. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது பவி. விக்ரமன் தன்னோட கடமையிலிருந்து எப்பவுமே தவறுனதே இல்லை. அதனால மேதாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாரு வாசன். ஆனா அப்படின்னு இழுத்தபடி நிறுத்தினவர் பவித்ராவை கூர்மையா பார்த்தாரு. ஆனா ஆனா என்னங்க, சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லுங்க, ஏன் ஆனா போட்டு அப்படியே நிறுத்திட்டீங்க அப்படின்னு சிறுசிறுன்னு விழுந்தா பவித்ரா. அதில்ல பவித்ரா, மேதா நல்லபடியா தான் அவங்க கிட்ட வளருவா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா சொத்துல தான் நம்ம பேத்திக்கு சரி பங்கு கிடைக்குமான்னு தெரியல. இன்னொரு குழந்தை விக்ரமனுக்கும் ரித்தன்யாவுக்கும் பிறந்தா நம்ம மேதாவுக்கு கிடைக்கிற சொத்து கம்மியாகுமேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு வாசன். பவித்ராவுக்குமே இப்போ அந்த கவலை ஒட்டிக்கிச்சு. அப்படின்னா நம்ம மேதாவுக்கு அவங்க சொத்துல எந்த பங்கும் கிடைக்காதாங்க அப்படின்னு கேட்டா. அப்படி சொல்ல முடியாது பவித்ரா, சொத்து கிடைக்கும் தான். ஆனா விக்ரமனுக்கும் ரித்தன்யாவுக்கும் பிறக்கிற குழந்தைய விட நம்ம பேத்தி மேதாவுக்கு கம்மியா தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஏங்க அப்படி அப்படின்னு கேட்ட பவித்ரா கிட்ட. நீயே யோசிச்சு பாரு பவித்ரா, உனக்கே இதுக்குண்டான விடை தெரியும். நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோமே இந்த சொத்து, அது ரித்தன்யாவோடது, மறந்துட்டியா? ரித்தன்யாவுக்கும் விக்ரமனுக்கும் இப்ப குழந்தை பிறந்தா 2 பேரோட மொத்த சொத்தும் அந்த குழந்தைக்கு தானே போகும். மேதாவுக்கு விக்ரமன் சொத்துல கொஞ்சம் பங்கு கிடைக்கும். அப்போ மேதாவுக்கு சொத்து உடைய பங்கு கம்மி தானே ஆகுது அப்படின்னு நெற்றியை தடவிக்கிட்டே கேட்டாரு வாசன்.
அட ஆமாங்க, அதை எப்படி நான் மறந்தே போனேன். இப்ப வரைக்கும் ரித்தன்யா இந்த சொத்தை பத்தியெல்லாம் நம்ம கிட்ட கேட்டதே இல்லதான். ஆனா அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா கண்டிப்பா இந்த சொத்து எல்லாமே அந்த குழந்தைக்கு தானே போகும். அவங்க அப்பா அப்படித்தானே உயிர் எழுதி வச்சிருக்காரு. அதனால தானே நம்ம அவ கல்யாணத்தன்னைக்கு அப்படின்னு இழுத்தபடி நிறுத்தின பவித்ராவை முறைச்சு பார்த்தாரு வாசன். ஷோ பவித்ரா, அந்த பழைய விஷயத்த பத்தி இனி எப்பவுமே பேசவே கூடாதுன்னு நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். அதை பத்தி நினைவிக்கவே கூடாதுன்னு உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. பழைய விஷயத்தையெல்லாம் கிளறினா அதுல நமக்கு குப்பையும் சாக்கடையும் தான் வெளியில வரும் அப்படின்னு கோவமா சொன்னவர் பவித்ராவை பார்த்து முறைச்சார். தன்னோட கணவனோட பார்வையை பார்த்து பயந்தவ மெதுவான குரல்ல, சாரிங்க, நான் தெரியாம அந்த பழைய விஷயத்தையெல்லாம் பேச்சு எடுத்துட்டேன், சாரி சாரி அப்படின்னா. இனி ரித்தன்யாவோட விஷயத்த பத்தி நாம கொஞ்சம் யோசிக்கணும் பவி. இப்போதைக்கு ரித்தன்யா கர்ப்பமாகல இல்லையா? அவ கர்ப்பமானா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அது வரைக்கும் நீ எப்பவும் போல அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுரு. அப்பதான் அங்க நடக்கிற விஷயமெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு வாசன். சரிதாங்க, நான் இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நான் அப்ப கிளம்புறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவன் கிட்ட விடை பெற்றுட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பினா பவித்ரா. தன்னோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு அவனோட அறைக்கு வந்த விக்ரமனுக்கு ரித்தன்யாவை இனி எப்படி பார்க்க போறோம், அவ மூஞ்சில எப்படி முழிக்க போறோம்னு குற்ற உணர்வுலயே இருந்தான். ரித்தன்யா எங்கன்னு பங்கஜத்துக்கிட்ட வந்தோடனே கேட்டிருந்தான். அவளும் குழந்தையும் அவங்களோட அறையில தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னான். அவனோட அறைக்கு வந்து பார்த்தப்போ ரித்தன்யாவும் குழந்தையும் அங்க இல்லைன்னொன்ன, அப்படின்னா பக்கத்துலதான் அந்த அறையில தான் தூங்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுவன் உடைகளை எல்லாம் மாத்திக்கிட்டு பக்கத்து அறை கதவை திறந்து பார்த்தான். அங்க தன்னோட குழந்தைய இறுக கட்டிக்கிட்டு ரித்தன்யா நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. அவளை எழுப்ப அவனுக்கு மனசு வரல. மெதுவா கதவை சாத்திக்கிட்டு வெளில வந்தவன் தன்னோட அறைக்கு போய் அலுவலக வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சான். சில மணி நேரம் கழிச்சு மணியை பார்த்தவன் இரவு உணவு உண்பதற்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு தன்னோட அறையை விட்டு வெளியே வந்து கீழே டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்தான். அப்போ அங்க வந்த ரித்தன்யா விக்ரமனுக்கு இரவு உணவை பரிமாற ஆரம்பிச்சா. விக்ரமனுக்கு ரித்தன்யாவை நிமிர்ந்து பார்க்க ரொம்ப குற்ற உணர்வா இருந்தது. அதனால ரித்தன்யாவை பார்க்காமையே தன்னோட உணவை முடிச்சுக்கிட்டு அவனோட அறைக்கு போக ரெடியானான் விக்ரமன். அப்படி போக ஆரம்பிக்கும் போது டைனிங் டேபிள்ல இருந்த ரித்தன்யாவோட அலைபேசி ஒலிக்கிற சத்தம் கேட்டு மேல படியில ஏறினவன் அப்படியே நின்னு வேகமா வந்து அவளுடைய மொபைலை எடுத்து அவ எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து அது யாருன்னு பார்த்தான் விக்ரமன். அந்த நம்பரை பார்த்த உடனே அவனுக்கு கண்கள்லாம் கோவை பழமா செவந்துருச்சு. அதை கண்ட ரித்தன்யா ரொம்ப நடுங்கி போயிட்டான். ஐயோ, இவன் இப்போ என்னென்ன பிரச்சனையெல்லாம் பண்ண போறானோ அப்படின்னு பயந்தபடியே விக்ரமனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. விக்ரமனுக்கு இவ்வளவு நேரம் இருந்த குற்ற உணர்வு சுத்தமா காணாம போச்சு. அவளை பார்த்து தீயா முறைச்சான் விக்ரமன். பிறகு கையில இருக்கிற அலைபேசியை பார்த்தவன் அதை அட்டன் பண்ணாம கட் பண்ணான். அவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே பங்கஜத்தை குரல் கொடுத்து கூப்பிட்டான். பங்கஜம் விக்ரமன் வந்தனும், தம்பி சொல்லுங்க அப்படின்னா. அக்கா, குழந்தை மேதா எங்க அப்படின்னு கேட்டவன் கிட்ட, குழந்தை ஐயா கிட்டயும் அம்மா கிட்டயும் விளையாட்டு இருக்கா தம்பி, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்டா. இல்லக்கா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு குழந்தை அவங்க கிட்டே தூங்கட்டும்னு நான் சொன்னேன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அதை கேட்ட ரித்தன்யாவுக்கு வயிற்றுல புளியவே கரைச்சது. பயந்தபடியே விக்ரமனை பார்த்துக்கிட்டே இருந்தா ரித்தன்யா. பங்கஜம் உள்ள போனதும் ரித்தன்யா கிட்ட திரும்பி, உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தர, அதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னோட அறைக்கு நீ வந்து சேரணும் அப்படின்னு கட்டளை இட்டபடி அவளுடைய அலைபேசியையும் தான் கூடயே எடுத்துட்டு போனான் விக்ரமன். அவன் போற வழியெல்லாம் ரித்தன்யாவோட அலைபேசி ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவன் அதை கட் பண்ணிட்டே தன்னோட அறைக்குள்ள போனான் விக்ரமன். அதை மிரண்டு போய் பார்த்துக்கிட்டே இருந்தா ரித்தன்யா. அந்த லூசு கண்ணனுக்கு எவ்வளவு தடவை சொல்றது, போன் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்கறதே இல்லை. இப்படி போன் பண்ணி பண்ணி என்ன விக்ரமன் கிட்ட மாட்டி விடுறதுலயே குறியா இருக்காரு அப்படின்னு கண்ணனை திட்டினவ கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் ரொம்ப மெதுவாவே செஞ்சா. அவன் சொன்ன 1/2 மணி நேரமும் முடிஞ்சு
1 மணி நேரமே ஆச்சு. ஆனாலும் அவ தன்னோட வேலைகளை முடிக்காம இழுத்துக்கிட்டே போனா. அவ மாடியில பொறுத்து பொறுத்து பார்த்த விக்ரமன் அதுக்கு மேல பொறுமை தாங்க முடியாம கீழே வேகமா வந்தான். அப்போ ரித்தன்யா கிச்சன்ல ஏதோ பாத்திரங்களை வேணும்னே ஊட்டிட்டு இருக்கிறது மாதிரி இருந்தது விக்ரமனுக்கு. அதை கண்டவனுக்கு எரிச்சல் பத்துக்கிட்டு வந்தது. நான் என்ன சொன்னாலும் அதை செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருப்பா போல இருக்கு. அமுக்குனி, நான் சொன்ன டைமுக்கு வந்திருந்தா கூட ஓரளவுக்கு எனக்கு கோபம் குறைஞ்சிருக்குமோ என்னவோ. ஆனா இப்போ நான் சொல்றதை எதுவுமே கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கவ மேல எனக்கு எப்படி கோபம் வராம இருக்கும் அப்படின்னு நினைச்சவன் அவ பக்கத்துல போய் அவ தோலை பிடிச்சு திருப்பினான். ரித்தன்யாவோட தோல்ல ஒரு கை விழுந்ததுமே அவளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அது விக்ரமன் தான். பயந்தபடியே திரும்பி பார்த்தா. எதிரில விக்ரமன் தான் நின்றுட்டு இருந்தான். ரித்தன்யா சுத்தி முத்தியும் பார்த்தா. அங்க பங்கஜம் கிச்சன்லயே இல்லை. அவ வேலையை முடிச்சுட்டு அவளோட அறைக்கு போய் படுத்துக்கிட்டா போல இருக்குது அப்படின்னு ரித்தன்யாவை புரிஞ்சுக்கிட்டா. இப்போ விக்ரமன் கிட்ட தான் மட்டும் தனியா மாட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சவ பயந்தபடியே அவனை பார்த்தா. அந்த பயம் கூட விக்ரமனுக்கு கோபத்தை தான் கொடுத்துச்சு. இவ சும்மா பயப்படுற மாதிரி நடிக்கிறா அப்படின்னு கோபத்தோட நினைச்சவன் அவகிட்ட எதுவுமே பேசாம அவளை தூக்கி தன்னோட தோல்ல போட்டுக்கிட்டு தன்னோட அறைக்கு போக ஆரம்பிச்சான். அவ எதுவுமே பேச முடியாம அவன்கிட்ட இருந்து விலகுவதற்கு திமிரிக்கிட்டே இருந்தா. ஆனா விக்ரமன் அவளுடைய திமிரல் எதுவுமே பொருட்படுத்தவே இல்லை. அவனோட அறைக்குள்ள போய் அவளை கீழே விட்டு கதவை சாத்தினவன், நான் உனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தேன், ஆனா நீ நான் சொல்றது எதுவுமே கேட்கறதில்ல அப்படின்னு அவ பக்கத்துல மெதுவா வந்தான். ரித்தன்யாவுக்கு அப்போ நேத்து நடந்த சம்பவம் எல்லாமே படமா மனக்கண்ணுல ஓடிச்சு. இன்னைக்கும் அதே மாதிரி செஞ்சா தன்னால தாங்கவே முடியாதுன்னு நினைச்சு அவனை பார்த்து கெஞ்சி கேட்டுட்டா. இங்க பாருங்க, நேத்தே எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, இன்னைக்கும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா என்னால தாங்க முடியாது, எனக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க, இதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு என்னோட உடம்புல தெம்பே இல்லை அப்படின்னு சொன்னான். விக்ரமனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குற்ற உணர்வு இருந்துக்கதான் செஞ்சது. ஆனா அவளுக்கு அலைபேசி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததை பார்த்தவனுக்கு அந்த குற்ற உணர்வெல்லாம் மறைஞ்சு அவளை தான் கூடயே வச்சுக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் ஓங்கி இருந்தது. அதனால விக்ரமன் ரித்தன்யாவை தான் கூட வச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவ பக்கத்துல வந்துகிட்டே இருந்தான். அவன் வருவதை பார்த்து பின்னாடியே போயிட்டு இருந்த ரித்தன்யா விக்ரமனை தடுக்க பார்த்தா. இங்க பாருங்க, நேத்து நீங்க பண்ணது உடம்பு காயத்துக்கெல்லாம் உங்க அம்மா அப்பா முன்னாடி நிக்கவே என்னால முடியல. அவங்கள இன்னைக்கு நாள் முழுசும் நான் பார்க்கவே இல்லை. நீங்க தினமும் இந்த மாதிரி என்ன பண்ணீங்கன்னா நான் அவங்கள எப்படி பார்க்க முடியும்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், நமக்குள்ள எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நம்ம சேர்ந்து வாழலாம் என்ன அப்படின்னு நல்லபடியா விக்ரமன் கிட்ட பேசி புரிய வைக்க பார்த்தா. ஆனா விக்ரமனும் எதையும் கேட்கிற நிலைமையிலேயே இல்லை. அவளை நோக்கி முன்னேறிட்டே வந்தான் விக்ரமன். அவ படுக்கையில விழுந்ததும் தானும் அவ மேல படுத்துக்கிட்டவன், உனக்கு என்ன, உன் உடம்புல எந்த காயமும் வரக்கூடாது, அவ்வளவுதானே, அதை தவிர நான் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்டவன் அதுக்கப்புறம் அவளை பேசவே விடல. நேற்று இருந்த மிருகத்தனம் அவன்கிட்ட இப்ப இல்லை அப்படின்னாலுமே முரட்டுத்தனம் அதிகமா தான் இருந்தது. தன்னோட அம்மா அப்பாவை நினைவுல வச்சுக்கிட்டு அவளுடைய உடல்ல எந்த பல் தடயத்தையும் அவன் விட்டு வைக்கவே இல்லை. எதையுமே அவன் செய்யல. ஆனாலும் அவனுடைய மொட்டுத்தனத்தை தாங்க முடியாம தவிச்சுதான் போனான் ரித்தன்யா. அவனுடைய ஒவ்வொரு செய்கையிலையும் ரித்தன்யாவின் காதல் மனசு அவன்கிட்ட தொலைஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. ஆனாலும் தனக்கு விருப்பமே இல்லாதப்போ தன்னை ஆட்கொள்வது அவளுக்கு விக்ரமன் மேல கோவத்தை தான் தந்தது. அவளுடைய உடல் உறவுல இருந்தப்போ, இப்படியெல்லாம் என் சம்மதமே இல்லாம பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தோணலையா அப்படின்னு திணறிட்டே கேட்டா ரித்தன்யா. ஆனா விக்ரமனும் அவ கழுத்துல இருந்த தாலிய அவ முன்னாடி தூக்கி காட்டி, இது நான் கட்டினது இல்ல, நான் உன்னோட புருஷன்னு தெரிஞ்சும் நான் குத்துக்கல்லு மாதிரி வீட்டுல இருக்கும்போது கண்டவன் கூட நீ போன் பேசிட்டு கொஞ்சி குலாவிட்டு நேர்ல போய் பார்த்துட்டு வரையே, அது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு திருப்பி அவளை பார்த்து கேட்டவனுக்கு வேகமும் முரட்டுத்தனமும் அதிகமாயிட்டே போச்சு. அதுல கோபம் மட்டும்தான் இருந்தது. ரித்தன்யா நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அவனை தடுக்கிற வழி தெரியாம அவன்கிட்ட தன்னை இழந்துகிட்டே இருந்தா ரித்தன்யா. இப்படி தினம் தினம் தன்னோட ஆசைய ரித்தன்யா கிட்ட நிறைவேற்றிக்கிட்டே தான் இருந்தான்.
ஒரு நாள் அப்படி உடலுறவுல இருக்கும் பொழுது, உனக்கு கடைசியா எப்போ மாதவிலக்காச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அந்த நாள்ல இருந்து அவனுடைய வேகமும் காமமும் அதிகமாயிட்டே போச்சு. ரித்தன்யாவுக்கு அவனுடைய செய்கையில ஏதோ புரியற மாதிரி இருந்தது. ஒருவேளை அவன் தன்னை தாயாக்கும் நோக்கத்துலதான் இப்படியெல்லாம் பண்றானோ அப்படின்னு கூட ரித்தன்யாவுக்கு தோணுச்சு. ஆனா அத வெளிப்படையா கேட்க அவளுக்கு தைரியம் தான் வரல. நடக்கிறது நடக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டா. தினமும் விக்ரமன் ரித்தன்யா கூட்ட தன்னோட காதல தீர்த்துக்கிட்டு தான் இருந்தான். அவனுக்கு அவளை நினைச்சே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாவனா கிட்ட திருமணமான புதுதுல தேனிலவுல தன்னை மறந்து அவ கூட உடலுறவு ஈடுபட்டதா பாவனா சொன்ன போது அதை அப்படியே நம்பினான். அவனுக்கு தெரிஞ்சதுதான் அது. அதுக்கப்புறம் தான் சுயநினைவா இருந்தப்போ பாவனாவை அவன் தொட்டதே இல்லை. அவனால பாவனாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு காதல் ஆசையோ காமமோ இல்லாம இருக்க முடிஞ்சது. ஆனா ரித்தன்யாவை ஒரு தடவை தொட்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த நாள்ல அவனுக்கு ரித்தன்யா அதிகமா தேவைப்பட்டா. என்னதான் குழந்தைக்காகன்னு மனச சமாதானம் பண்ணிக்கிட்டாலும் அவளை விட்டு விலகணுன்ற எண்ணமே அவனுக்கு வர்றதே இல்லை. அது ஏன்னுதான் விக்ரமனுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிரா இருந்துட்டு வருது. இடையில பவித்ராவும் அடிக்கடி வந்து ரித்தன்யாவை பார்த்துக்கிட்டு தான் போனான். பவித்ரா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த காலமும் நேரமும் வந்துச்சு. ரித்தன்யா விக்ரமனுடைய குழந்தைய வயிற்றுல சுமக்கிற நேரமும் வந்துச்சு.